நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த ஒருவர் திடீரென மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. நாமக்கல்லை அடுத்த மின்னாம்பள்ளி அருகே அண்ணா நகரைச் சேர்ந்த செல்வராஜ் தனது வீட்டை சிலர் இடித்து விட்டதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்திற்கு குடும்பத்துடன் மனு அளிக்க வந்தபோது திடீரென மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றார். அவரை அங்கிருந்த அலுவலர்கள் தடுத்து நிறுத்தி பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த ஆட்சியர் உமா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அறிவுரை வழங்கினார். வீட்டை இருங்கம்மா, உங்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இது வழி கிடையாது, சரியா? நீங்க 2 குழந்தைங்க வச்சுக்கிட்டீங்க. எத்தனை பேர் நம்மளை நம்பி கலெக்டரேட்டுக்குள்ள வருவாங்க? நீங்க பாட்டுக்கு அப்படி தடால்னு கொண்டு மண்ணெண்ணெயை ஊற்றலாமா? அது சரி கிடையாதுமா, அது முறை கிடையாது. நீங்க மனு கொடுத்துருக்கீங்க, போலீஸ் இருக்காங்க, என்னன்னு விசாரிக்க சொல்லுவோம், என்ன நியாயமோ அதை பண்ண சொல்லுவோம். இப்போ இவங்களை டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போய் என்ன செய்யணும் பண்ணிட்டு எந்த ஊருமா? மின்னாம்பள்ளியா? மேடம் அதை பார்த்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க. அவர் யார்? உங்க மாமனாரா? அவருக்கு நான் வைத்தியம் பண்ணி அவரை நல்லா அனுப்புறேன். அவரை மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பி அடுத்து நான் என்னன்னு விசாரிக்க சொல்றேன். ஊர்க்காரங்க பிரச்சனையை நான் போலீஸ் வச்சு சார்ட் அவுட் பண்றேன், சரியா? பட்டா விஷயத்தை தாசில்தார் இருக்காரு, நான் இப்ப பேசி சார்ட் அவுட் பண்ணேன். கூட போ, அவருக்கு நான் நல்லா வைத்தியம் பண்ணி அனுப்புறேன். இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது. நீங்களும் 2 குழந்தைங்க வச்சிருக்கீங்க, கரெக்டுமா? ஊர்க்காரங்களை நாங்க பாத்துக்கிறோம். போலீஸ் இருக்காங்க, வருவாய் வட்டாட்சியர் இருக்காரு, பாத்துக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.